திருச்சபைக்கும் அதே போல எங்களுடைய தேசத்துக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அபரிமிதமான ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். අපේ රටට අවශ්‍යතාවයක් තිබෙනවා. எங்களுடைய தேசத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. අපේ රටේ ජනතාව දිනා ගැනීමට විශාලම අවශ්‍යතාවයක් තිබෙනවා. எங்கள் தேசத்தின் ஜனங்களை நாங்கள் ஜெயம் கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு விசேஷமான அவசியம் இருக்கிறது. ඒකම අවශ්‍යතාවය තම අපි උන්වහන්සේගේ පාමුල සිට සුද්ධාත්මන වහන්සේගේ බලගැන්වී උන්වහන්සේගේ සුභාරංචිය මේ දේශයට රැගෙන යාමයි. அந்த தேவை சந்திக்கப்படுவதற்காக நாங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறதான நாளாய் இந்த நாள் இருக்கிறது. සුභාරංචියට බලය තිබෙන ඕනම මිනිසෙක් ගැලවීමට ගෙන්න. சுவிசேஷத்துக்கு வல்லமை இருக்குது எந்த ஒரு மனிதனையும் அங்கே விடுவிப்பதற்காக. ඒ සඳහා අපේ ශක්තිය අපේ බලය නොවේ. ஆனாலும் அதற்கு எங்களுடைய பலனோ எங்களுடைய අපිට சக்தியோ அல்ல. වැදගත් වන්නේ සුද්ධාත්මන වහන්සේගේ බලයයි. நமக்கு தேவையா இருக்குது அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. විශාලූ දෙවියන් වහන්සේගේ ආත්මයයි. அந்த அபரிமிதமான தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை. ලැබූ ආත්මයයි. இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய வல்லமை. මනුෂ්‍ය ජීවිත සීමා කරන්න බැරි ආත්මයයි. அங்கே மனிதனுடைய ஜீவியத்தை மட்டுப்படுத்த முடியாத அந்த ஆவி. ජීවිත ස්පර්ශ කරන්න. அந்த ஆவியானவர் இந்த மாநிலத்தினுடைய வாழ்க்கையை தொட போகிறார். විශ්වාස කරනවා. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ඒ ආත්මෙන් අපි සන්නද්ධ වෙන්න ඕනේ. அந்த ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். මේ උන්වහන්සේ අපිව සන්නද්ධ කරයි. அதனால் இந்த ஆராதனையிலே கர்த்தர் அவருடைய ஆவியினாலே எங்களை அவர் பலப்படுத்துவார். ඉතින් අපගේ ජේෂ්ඨ සභා පාලකවරු විවිධ නිකාය නියෝජනය කරමින් අපිත් එක්ක පැමිණ තිබෙනවා. අපි අයව සාදරයෙන් கௌரவம் පිළිගනු ලබනවා. மாலை நேரத்திலே விசேஷமாக இலங்கையில் இருக்கிறதான மூத்த ஊழியர்கள் அவருடைய பலவிதமான திருச்சபைகள் சார்பாக இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். එදා පෙන්තෙකොස්තේ දවසේදී அந்த நாளிலே பெந்தகோஸ்தே நாளிலே උඩුමාල් මැදුරේ அந்த மேல் மாடியிலே 120 දෙනෙක් 120 பேர் එක්සිත්ව ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு විවිධ පුද්ගලයන් அவர்கள் பலவிதமான மக்கள் அங்கே பலவிதமான யோசனைகள் කාරණයකට එක්සිත් වුණා. ஆனாலும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஒருமனப்பட்டார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. සුද්ධාත්මන වහන්සේගෙන් පූර්ණ වීමට அந்த பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்கு එදා උඩුමාල් මැදුරේ அந்த மேல் மாடியிலே සුද්ධාත්මන වහන්සේගේ වැගිරීම සිදු වුණා. பரிசுத்த ஆவியுடைய அந்த ஏவுதல் அங்கே நடைபெற்றது. අද අපේක්ෂා කරනවා. அன்றைக்கு நாங்கள் இந்த நாளிலே எதிர்பார்க்கின்றோம். ආත්මානුභාවයෙන් පිරීම. அந்த ஆவியானுடைய ஆற்றலை ඒ සඳහා අපි අද රැස්ව සිටිනවා. அதனால் இந்த மாலை நேரத்தில் அதற்காக நாங்கள் கூடி இருக்கின்றோம். අපි යටත් වී நாங்கள் எங்களை தாழ்த்தி අපේ අඩුපාඩුකම් කියාදී எங்களுடைய குறைகளை ஆண்டவருக்கு சொல்லி නපුරු මාවතෙන් ඉවත දමා எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விட்டார். දෙවිදුන්ගේ පාමුල අපි මොර ගැසුවෝ. தேவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் அவரை முறையிட்டார். දෙවිදුන්ගේ බලය අපේ ජීවිත ස්පර්ශ කරනවා. தேவனுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கை தொட போகிறது. එම නිසා මේ දේ අපි සැලසුම් කරේ. அதனால் இந்த காரியத்தை நாங்கள் திட்டமிட்டது අපගේ රටට පිබිදීමක් රැගෙනීමට සුද්ධාත්මන වහන්සේට ආරාධනා කිරීම. எங்களுடைய தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பதற்கு නැවත වාරයක් අපේ ජේෂ්ඨ සභා පාලකවරු සහ සියලුම සභා පාලකවරුම මම නැවත වාරයක් පිළිගන්නවා. மறுபடியும் மூத்த ஊழியர்கள் அதே போல எல்லா திருச்சபையின் ஊழியர்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். හොඳයි මේ දේව මේ ආරම්භ කිරීම සඳහා යාඥා කිරීමට பாஸ்டர் ஜெபமணி மම ஆராதனா කර සිටිනවා. இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் முகமாக ஜெபிக்கும்படியாக போதர் ஜெபமணி ரத்னம் அவர்களை அன்போடு கூட நான் வரவேற்கின்றேன். நாங்கள் யாவரும் எழுந்து நின்று උන්වහන්සේට පුංචි නමස්කාර කරමින් සුද්ධාත්ම වහන්සේට අවස්ථාව දීලා ස්වාමිනේ ඔබ වහන්සේ ආලේප කරන්න ඔබ වහන්සේගේ බලය දෙන්න අද දවසේදී ඔබ වහන්සේගේ කරුණාව නැතුව අපිට යන්න බෑ කියලා දන්න නිසායි ස්වාමිනේ මේ 24 වෙනි වසරේදී මේ ආකාර අපි එක්සිට් වෙලා ඔබගේ නාමය මහිමටපත් කරමින් සුද්ධාත්මනේ ඔබ වහන්සේ අපට මඟ පෙන්වන්න කියන අවස්ථාවක තුල අපි එවිස් ஒரு சிறிய நமஸ்காரத்தோடு கூட ஆவியானவரே இந்த 2024 ஆண்டில் எங்களால் செல்ல முடியாத ஆண்டவர், அதனால் தான் உம்மை வரவேற்க நாங்கள் இவ்விதமாய் காத்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று அவரை வரவேற்று நாங்கள் அவரை ஆராதித்து ஜெபத்தோடு கூட நாங்கள் முன்னோக்கி கடந்து செல்லுவோம். සියලු නාම නමස්කාර කරමින් කේම ආලේප කරන ස්වාමිනේ எல்லாரும் நமஸ்கரித்து சொல்லும் ஆண்டவரே, நீர் எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. වහන්සේගේ ගින්නෙන් අපි ආලේප කළමු. உமது ஆண்டு அக்கினினால் எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. ගඟක් වගේ ගලන ස්වාමිනේ වහන්සේගේ බලයෙන් අපිව පුරවයි. ஆண்டவரே, ஒரு நதியை போல கடந்து ஓடுகிற உமது வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ස්වාමිනේ සුද්ධාත්මනේ වහන්සේගේ කරුණාව නැතුව මේ රට දිනා ගන්න අපට ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமது கிருபை இல்லாமல் இந்த தேசத்தை எங்களால் ஜெயம் கொள்ள முடியாது ஆண்டவரே. ස්වාමිනේ අවුරුදු ගණනාවකට ප්‍රථමයෙන් මේ ශ්‍රේෂ්ඨ පාලකවරුන් මේ අධ්‍යක්ෂකම ලබාගත් නිසා
ස්වාමිනේ මේ ශ්‍රී ලංකා දේශය තුළ තමන්ගේ ජීවිත තුළ තිබුණා වූ හැකියාව රැකියාව සියලු දේම දාලා ඔබ වහන්සේගේ රාජ්‍ය සහාබෝ නිසායි අද සභාව තියෙන. එසේ ஆண்டவரே அநேக එවැනි පිළිගැනීමක් අපට ඕන. ஆண்டவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கை தேசத்திலே வாழ்ந்த மூத்த ஊழியர்கள் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டபடியினால் அவருடைய தொழிலை விட்டு அவருடைய திறமைகளை விட்டு அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தபடியினால் தான் இன்றைக்கு திருச்சபை இலங்கை தேசத்தில் இருக்கிறது. ஆண்டவரே என்ன சுத ஆத்மேனி ඔබේ මහිමය ආයදින්නේ ඔබේ ආත්මයෙන් මා පොරවා පරාජ කරන මෙන ඉන්න සුද ආත්මේනි ඔබේ මහිමය ආයදින්නේ Hallelujah.
Oriandala Raba Shanarama Muriandala Riandala Raba Muriandala Riandala Raba Riandala 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 Nandi Andavare Sudiveva Gaurudeveva Mahimedeveva Nandi Abba Nandi 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 Andavare Nandi Nandi பரலோகத்தின் அன்பான ஆண்டவரே அருமையான மாலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ස්වර්ගයේ වැඩ සිටින දේව ප්‍රේමණීය දෙවියන්වහන්සේ යාපත් සවස් කාලය ගැන අපේ ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ஆண்டவரே ஆதி நாட்களிலே ஆவியிலே நிறைந்து ஆண்டவரே அந்த 12 பேரும் 120 பேரும் முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்ற அந்த நாட்களை நினைவு கூறுகிறோம். ස්වාමිනේ ඈත අතීතයේ ඔබ වහන්සේගේ ගෝලිය 12 දෙනා ඇතුව එදා 120 දෙනා ස්වාමිනේ සුද්ධාත්ම බලයෙන් පිරීලා ඔබ වහන්සේගේ රාජ්‍ය ඉදිරියට ගෙන ගියේ කාලවල් ගැන අපි සීකරමු ස්වාමිනේ. அன்பான ஆண்டவரே அவர்கள் செய்த அந்த மகிமையான ஊழியங்களை சுவாமி இதுவரை ஆண்டவரை கொண்டு நடத்த ஆவியானவராகிய நீங்க ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கொடுத்திருக்கிற அந்த நல்ல பாக்கியத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ස්වාමිනේ ඔවුන් විසින් ආරම්භ කළා වේ මහිමාන්විත සේවාව මේ දිනේ දක්වා ගෙන යාමට ඔබ වහන්සේ සෑම සභාවකට නිකායකට ඔබගේ දේව දාසයන්ට ඔබ වහන්සේ දුන්නව අනුග්‍රහය ගැන ඔබට ස්තුති වේවා. ஆண்டவரே இந்த தேசத்திலே அப்படியான ஊழியர்களை எழுப்பி ஆண்டவரே அந்த ஊழியர்களுக்கு கூடாக நீர் நடப்பித்த சபைகளுக்காக நீர் உருவாக்கிய ஊழியர்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ස්වාමිනේ අපගේ දේශීය පවා ඔබ වහන්සේ ස්වාමිනේ ඔබ වහන්සේ පටන් ගත්ත මේ සේවය තුළ ඔබ වහන්සේ අපගේ ජේෂ්ඨ පාලකවරුන්ට ආත්මය වගුරලා ඔබ වහන්සේ ඔවුන් තුලින් මේ දේශීය තුළ කළා වූ සේවාවන් ගැන අපේ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනේ. அன்பான ஆண்டவரே அடுத்து வந்திருக்கிறதான பரம்பரைக்கு இந்த அபிஷேகம் ஆண்டவரே இந்த வல்லமை உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த தேசத்தை ஆட்கொள்ளவும் முடியாது. ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை செய்யவும் முடியாது என்பதை நினைவு கூர்ந்து இந்த அருமையான மாலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். ස්වාමිනේ ඊළඟ පැමිණ තිබෙන නව පරම්පරාවට ඔබ වහන්සේගේ බලයෙන් තොරව ඔබ වහන්සේගේ ආලේපයෙන් තොරව ස්වාමිනේ මේ දෙවියන් වහන්සේගේ සේවය කරන්න බෑ කියන එක තේරුම් අරගෙන මේ සවස් කාලේ ඔබ වහන්සේගේ ආත්මන වහන්සේගේ ඒ ඊම උදෙසා අපි බලා සිටිනවා ස්වාමිනේ. ஆண்டவரே நீர் சொன்னீர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல இல்லாமல் ஆவியினாலே ஆகும் என்று. ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ බලයෙන් වත්නව බල පරාක්‍රමවත්නව සේනාවල ස්වාමින් වහන්සේගේ ආත්මෙන් සියල්ල සිදුවේයි කියනවා. பரிசுத்த ஆவியானவரே அதை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்துக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ඒ නිසා ස්වාමිනේ අපි අද දවසේ ඒ ගැන සීකරමින් ඔබ වහන්සේගේ අභිමුඛය අපගේ ආත්මය ප්‍රාණය ශරීරය අපි බාර කරනවා. ஆண்டவரே இந்த மாலை முழுதும் இருக்கிற இந்த சொற்ப நேரத்தை நீர் அபிஷேகத்தினால் நிரப்பும். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய நாவுகளிலே இருந்து நீர் பேசும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஸ்தோத்தரிக்கும் போது அந்த துதிகளிலே நிரப்பும். ஆண்டவரே இப்படி கிருபையை தாருங்கள். ස්වාමිනේ සෑම දේවසේනක සමග ඔබ වහන්සේ සිට ඔබ වහන්සේ කතා කළ මැනව ඔවුන් නමස්කාර කරන සුද්ධාත්ම දෙවිඳුන් ක්‍රියා කළ මැනව ඔවුන් තුලින් ඔබ වහන්සේ ස්ථාන ක්‍රියාක්‍රමයේ සත්‍ය යාමේ එකිනෙකනා තුලින් ඔබ වහන්සේගේ සුද්ධාත්මික ආලේපය වගුරන්න ස්වාමී. ஆண்டவரே இந்த இசை கருவிகளை இயக்குகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியினாலே நிரப்பி அவர்களுடைய கரங்கள் அல்ல சுவாமி ஆவியானவராகிய நீர் அவர்கள் கரங்களை ආවිකබඩි චවේගෙන ස්වාමිනේ සංගීත භාණ්ඩ වාදනය කරන දරුවන් ස්වාමිනේ ඔවුන්ගේ කියාව නිසා නොවේ ඒ සුද්ධාත්ම වහන්සේගේ ආලේපයෙන් උන පුරවලා ඔවුන් වාදනය කරන විට ගායනා කරනට ඒ තුලින්ද සුද්ධාත්මයන් දෙවිඳුන් අප මැදේ ක්‍රියා කළ මැනව ස්වාමිනේ. பரலோகத்தின் ஆண்டவரே சுவாமி இந்த சவுண்ட் சிஸ்டம் இந்த மின்சாரம் இந்த இடத்துல நாங்கள் செய்கிற எல்லாம் உம்முடைய கருத்துக்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து உண்மையே நாடி காத்திருக்கிறோம். සුද්ධාත්ම දෙවිඳුනේ මේ ශබ්ද විකාශන යන්ත්‍ර ඒ වගේ විදුලි බලය මේ සවස් කාලේ සියලුම කරුණු කාරණාවන් ගැන ඔබ වාසය ලෙසම රැඳී සිටීමෙන් සියල්ලම ඔබ වාසයට ඈතට බාර කරනවා. ஆண்டவரே அக்கினியும் நீர் பெருங்காற்றும் நீர் சுவாமி ස්වාමිනේ ගින්නක් ඔබවේ සැඩ සුළඟක් ඔබවේ ස්වාමිනේ. ஆண்டவரே இந்த கடைசி காலத்திலே அந்த அற்புதமான அக்கினியை ஆண்டவரே சுவாமி அந்த பெருங்காற்றை வீச செய்து ஆண்டவரே சபைகளிலும் சங்கங்களிலும் வீடுகளிலும் ஆண்டவரே இந்த தேசத்திலும் படரை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ස්වාමී මේ අන්තිම කාලයේ ඔබ වාසයේ මා ගින්නක් ඒ වගේ මා වර්ෂාවකින් ඔබ වාසයේ ස්වාමිනේ ආත්මික බලයත් වගුරා මේ අන්තිම කාලයේ සෑම කෙනෙකුගේ ජීවිතේ සෑම කෙනෙකුගේ නිවසේ අපගේ දේශයේ මුළුල්ලේම ඔබගේ ඒ ආත්මය වගුරන්න ස්වාමිනේ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමු දෙවි පියාණනි. ஆமென். ආමේන්. நன்றி. அமர்ந்து கொள்வோம். ස්තුතිය අපි සිළුදාම අසුන් ගනිමු. தொடர்ந்து போதர் போல் அவர்தான் அங்கே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதாக என்னோட தொலைபேசியிலே பேசினார். දිගින් දිගටම මේ වැඩසටහන පාස්ටර් පෝල් මේ ස්ථානයේ ඉදිරියට ගෙනියාවේ විශේෂයෙන්ම මේ වැඩසටහන් මාලාව කරන්න ඕනේ කියලා පාලකතුමාත් එක්ක නිතරම දුරකථනයෙන් කතා කළේ පාස්ටර් පෝල්. அதன் பின்புதான் நான் சொன்னேன் நல்லது நம்முடைய மூத்த ஊழியர்களை அழைத்து நாம் சேர்ந்து ஜெபிக்கிறது
இந்த காலகட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காலம். ඒ ඔව් කතා කරද්දී මමත් කව ඒකේ තමයි යහපත් කාර්යය. මේ කාලවකවාන තුල අපගේ ජ්‍යෙෂ්ඨ පාලකවරුන් ආරාධනා කරමින් ඔවුන් සමග එක්ව අපි යාඥා කරන එක නමස්කාර කරන එක රැඳී සිටීම තමයි වැදගත් කියලා. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஊழியர்களும் காலையில் ஆராதனை செய்து நாங்களும் 2 ஆராதனையில் செய்து பின்பதாக இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். අද හිරු දිනක් වෙන බැවින් ඔබ සියලු දෙනාම ඔබගේ දේවමියන් නිමා කරමින් ඒ වගේ අපද මේ ස්ථානයේ දේවමියන් දෙකක් නිමා කරමින් මේ ස්ථානයේ මේ සවස් කාලේ සහභාගී වන මේ සියලුම දේවගැතිරුම ඊටම සාදරයෙන් අපි පිළිගන්නවා. பெந்தகோஸ்துடைய ஆரம்ப கர்த்தாக்கள் ஆரம்ப ஊழியர்கள் எங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு காரியம். පෙන්තකොස්තු සභාවේ මූල ආරම්භකයන් නැත්නම් පටන් ගත්ත අපගේ දේවගැතිවරු ජ්‍යෙෂ්ඨ දේවගැතිවරු මේ ස්ථානයේ සිටීම ගැන අපි ඊටම සතුටටපත් වෙනවා. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த அனுபவம் திரும்ப வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் கட்டாயம் வரணும். வேத வார்த்தையின் பிரகாரமாக கடைசி நாட்களிலே அந்த ஒரு எழுப்புதல் நமக்கு தேவை. ඇත්තට මේ කාලේ ලැබුවා වූ අත්දැකීම විශ්මිත අත්දැකීමක්. එවැනි අත්දැකීමක් නැවත එයිද කියන එකත් අපිට සැකසයිද. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාරයට එවැනි අත්දැකීමක් මේ අන්තිම කාලේ පැමිණෙන්න ඕනේ. පැමිණිය යුතුයි. ඒ ගැන අපි මේ සවස් කාලේ බලා සිටින්නේ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමින් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක්වා. முதலாவது நூற்றாண்டு சபையிலே 120 பேரும் அதுபோல இந்த 12 பேரும் தான் இருந்தார்கள். அவர்களுக்கு கூடத்தான் ஆண்டவர் இந்த கிரியை. මෙතන පළවෙනි සතවර්ෂයේ සභාවේ දෙවියන් වහන්සේගේ ගෝලයන් 12 දෙනෙක් 120 දෙනෙක් මොනයි සිටියේ දෙවියන් වහන්සේ ඔවුන් තුලින් ඒ මහත් වූ පිබිදීම උන්වහන්සේ ගෙනාවා. அப்படினா இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருக்கு செய்ய முடியும். එබනම් මේ සවස් කාලේ දෙවියන් වහන්සේට ඒ කාරණාවම මේ ස්ථාන ඉෂ්ට සිද්ධ කරන්න පුළුවන්. தொடர்ந்து போதர் போல் எங்களை வழி நடத்துவார். ටික ටිකට පාස්ටර් පෝල් අපව මඟ පෙන්වයි. இருக்கிற பிரதான ஊழியர்கள் எங்களை வழி நடத்துவார்கள். මේ ස්ථානයේ ජ්‍යෙෂ්ඨ පාලකවරු ඉදිරියට පැමිණ අපව මඟ පෙන්වාවි. அவங்களுக்கு எல்லாருக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்வோம். ඒ සියල්ලට වඩා සුද්ධාත්ම දෙවිඳුන් අප සිල් දෙනාව මඟ පෙන්වයි කියනව ඒ